கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அதாவது பெண்களை காட்டுறதை கம்மி பண்ணுங்கன்னு. அம்மா, நாங்கள் காட்டுறதை விட பெண்களே நிறைய காட்டிட்டு இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் எடுத்தீங்கன்னா நமக்கே மனசு வர மாட்டேங்குது ஆஃப் பண்ணுறது. உண்மையுமே நீங்கள் முகநூல், இந்த ஃபேஸ்புக்கு, இதுல எல்லாம் போங்க, இன்ஸ்டாவில் எல்லாம் போங்க. நீங்கள் இதை எங்ககிட்ட சொல்லாதீங்க, அவங்ககிட்ட தான் சொல்லுங்க. பெண்களே, உங்களை எதுக்கு இப்படி அவுத்து போட்டு காட்டுறீங்க, நீங்க பெண்களுக்கு தான் சொல்லணுமே தவிர. மேடைகளில் வீட்டிற்கும் திரையுலக சாம்பால் அனைவருக்கும் மற்றும் பத்திரிகையாளர்களுடைய பேர்களுக்கும் அனைவருக்கும் முதல் வணக்கம். மணிபிரசாத் இயக்குனர், எனக்கு அவரை அறிமுகத்தில் வந்து ராஜன் அவர் தான். சரியா வரலையே? ஓகே. ஒரு சின்ன கேரக்டர் நடிக்க போனேன். டைரக்டர் என்னை பார்த்தோன்னே வந்து ஒரு கேரக்டர் பெருசு பண்ணி படமெல்லாம் கொண்டு வந்துட்டார். அவருக்கு மனமார்ந்த நன்றி. அதே போல் தயாரிப்பாளர் இங்கே வரல. தயாரிப்பாளரை பற்றி சொல்லணும்னா, இங்கே என்ன கேட்டாருன்னா, கஷ்டப்பட நடிகர் யாராவது சொல்லுங்கள், நான் படத்தை நடிக்க வைப்பேன்னு சொன்னார். அந்த மனசுக்காகவும் அந்த வார்த்தைக்காகவும் இந்த படம் ஓடணும், நீ சப்போர்ட் பண்ணணும். நன்றி, வணக்கம். ஒரு காதல் இருக்கு, மிக அற்புதமான டைட்டில். சுவாசம் இல்லைன்னா உயிர் இல்லை, சுவாசம் இல்லை என்றால் உணர்வு இல்லை, சுவாசம் இல்லை என்றால் காதல் இல்லை, அன்பு இல்லை, சுவாசம் இல்லை என்றால் அனைத்தும் ஜடமே. சரி, சுவாசம் என்றது அவ்வளவு உயிர் முக்கியமான ஒரு விஷயம். ஒரு உயிர் வாழ்வதற்கு ஆக்சிஜனுடைய தேவையை பற்றி நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் இந்த கொரோனா காலத்தில். ஸோ அந்த ஆக்சிஜனை விட முக்கியமானது அதான் இந்த சுவாசம். ஆக்சிஜன் மாதிரி அது எவ்வளவு முக்கியமானதுன்னா, அதுதான் எல்லாமே, த கோர் ஆஃப் த லைஃப். அந்த டைட்டில் வச்சது தான் காதலுக்கு காதல் படத்தை எடுத்திருக்காங்க. உண்மையாகவே இது வந்து பாராட்டுக்குரியது, வாழ்த்துக்குரியது. கண்டிப்பாக இந்த படம் இந்த சுவாசத்திற்காகவே வெற்றி பெறும். ரெண்டாவது, ஃபுல்லாக அப்படியே ஃபுல்லாக மலையாள கரையோரத்தில் நின்ன மாதிரி, இப்படி திரும்பினாலும் மலையாள வாசனை. பிரச்சனை, எங்களுக்கு மலையாளம் ரொம்ப பிடிக்கும். தமிழர்களுக்கு எப்போதுமே மலையாளிகள் தான் ஒரு விருப்பம். மலையாளிகளுக்கு தான் எங்களை பிடிக்காது, அதுதான் உண்மை. இது அதெல்லாம் உங்களுக்கு அங்கே பிடிக்கும். சரி, அதை விடுங்க, அது பெரிய கான்ட்ரவர்சியா. ஆனால் எங்களுக்கு மலையாளிகள்னா பிடிக்கும். அவ்வளவு, அதாவது சின்சியாரிட்டி. ஒரு தொழிலில் ஒரு விஷயத்துக்கு எடுத்தோன்னா அது 100% அதை ஹானர் பண்ணுவாங்க. அந்த தொழிலில் ஒரு இன்னைக்கு கூட நான் மிகவும் இந்தியாவிலேயே பொறாமைப்படக்கூடியது மலையாள கலைஞர்களாகட்டும், மலையாள தொழில்நுட்ப கலைஞர்களாகட்டும், மலையாள நடிகர்களாகட்டும், அவங்ககிட்ட இருக்கிற ஒற்றுமை. அதில் ஒரு எல்லளவாவது நம்மக்கிட்ட இருந்தால் நல்லா இருக்குன்றது. அம்மான்னு ஒன்று வச்சுக்கிட்டு ஒரு ஆளுக்கு நியாயமான விஷயத்துக்காக போராடுவாங்க. ஒரு நியாயம் கிடைக்கலனாலும் போராடுவாங்க. ஒரு சாதாரண நடிகர் நடிகைக்கு பிரச்சனை வந்தாலும் உறுதுணையாக நிற்பாங்க. அது மம்முட்டியாக இருந்தாலும் சரி, மோகன்லால், சிலர். ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு அவங்க ஒற்றுமைக்கு ஒரு வாழ்த்துக்களை தெரியும். சில பேர் இருந்து சில விஷயத்தை நம்ம கற்றுக்கணும். நிறைய பேர் இருந்து நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த உலகம் ஃபுல்லாகும். ஸோ மலையாள இண்டஸ்ட்ரியிலேருந்து நம்ம என்ன கற்றுக்கணும்னா, அதெல்லாம் கற்றுக்கணும். அந்த சின்சியாரிட்டி, அந்த பிளானிங். ஒரு கதை எடுத்தால் அந்த கதைக்குள்ளேயே நிற்கிறது, கதைக்கு வெளியே போகிறது தான் நம்ம வழக்கமே. கதைக்கு கடைசி வரையிலும் வர மாட்டோம். வாங்கடா வாங்கடான்னு கூடுவோம். தமிழ் படம் எடுத்து எங்கடா கதைக்கே வரமாட்டானே, இன்டர்வியூ போட்டானே, அதுக்குள்ள இதுக்கு மேலேயாவது கதை வருமானு நம்ம ஊடக நண்பர்கள் எல்லாம் உட்காந்து தேடுவாங்க. கடைசியில் ஒரு லைனில் சொல்லிடுவோம், அடா இதுக்காகத்தானா அப்படின்னு.
ஆனால் அவங்க அப்படி இல்லை. ஒரு விஷயத்தை எடுத்தால் அது என்ன டவுட்டு புரட்டி போட்டு உள்ளே புகுந்து வெளியே வந்து அது ஒரு பெரிய பேச்சு பொருளாகவோ அல்லது ஒரு கருத்து பொருளாகவோ அல்லது சமுதாயத்தின் மையப் பொருளாகவோ விளங்கும்படியான ஒரு திரைப்படத்தை எடுக்கக்கூடியது மலையாள உலகினர்கள் இருக்காங்க. அந்த மாதிரி மலையாள இயக்குனர் தான் நம்ம தம்பின்னு நினைக்கிறேன். மலையாளி தானப்பா நீயும்? அட பரவாயில்ல விடு. പാലക്കാട് ഞാനും പാലക്കാട് പക്കത്തില് കോയമ്പത്തൂരാണ്. ഞാൻ വയനാട്ടിൽ நான் ஹெர்பேரியம் கலெக்ஷன் போனேன். அதில் எனக்கு கொஞ்சம் மலையாளம் ஞான் கொஞ்சம் பறையும். அதுக்கு மேலே பாருங்க இப்போ அம்மா தமிழில் பேசுன மாதிரி ஆயிடும். ஸோ அப்படியே கோயம்புத்தூர்காரங்களுக்கு மலையாளிஸ் ரொம்ப ஏன் பிடிக்கும்னு நான் இப்போ புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய மலையாளத்து பொண்ணுங்க அங்கே படிப்பாங்க, நல்லா அழகாக இருப்பாங்க. நம்ம ஃபீல் பண்ணது சொல்லவே முடியாது, நம்ம கரெக்டாகவே வராது. அவ்வளவு அழகான அதே மாதிரி ஹீரோக்கள் கூட ரகுவரன் கூட ஒரு மலையாளம் மிக்ஸ் தான் அவன். ரகுவரன் நான் கல்லூரியில் எனக்கு ஜூனியராக படித்தார். கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் கோயம்புத்தூரில். நான் செகண்ட் இயர் படிக்கும்போது அவர் கடைசி பியூசி. அவர் தாங்க பியூசியில் கடைசி. பொம்பளை வேஷம் போடுறதுக்கு அவர் தான் கூப்பிடுவோம். முழுன்னு இருக்கும் அவன் ஃபேஸு. நான் ஹீரோவாக நடிப்பேன். இந்த விச்சுன்னு இருக்கார் இல்லையா, அவன் வில்லனாக நடிப்பான். நாங்கள் காலேஜில் ட்ராமா போடும்போது அது அழகான ஒரு பெண்ணு வேறுன்னு இவனை பிடிச்சிப்போம். யார்? ரகுவரன். ரகுவரன் கொஞ்சம் ஹைட்டாக இருப்பான். அதுக்காக நான் பெரிய ஹீல்ஸ் போட்டுக்கிட்டு இப்படியே நடந்து கீழே எல்லாம் விழுந்து இந்த மாதிரி எல்லாம் சிக்கல் எல்லாம் நடந்திருக்கு. அவன் கரெக்டாக ரிஹர்சல் ஃபுல்லாக வந்துடுவான். ட்ராமா இருக்கிற அன்னி காணாம போயிடுவான். எனக்கு இன்னும் ரகுவரனே, நான் தான் ரகுவரன் அவர்களை நானும் எனது நண்பர் நித்யானந்தம் திரைப்படக் கல்லூரியில் படிக்கும்போது இவனை எப்படியாவது இங்கே கொண்டாந்து சேர்த்தணும்னு எங்கள் 2 பேருடைய தொல்லைத்தாங்காம தான் அவன் திரைப்படக் கல்லூரியிலே நடிப்பு பயிற்சிக்காக சேர்ந்தார். என்னுடைய அனைத்து திரைப்படங்களிலும் ரகுவரன் தான் நடித்தான். என்னுடைய அனைத்து குறும்படங்களிலும் ரகுவரன். எனது குறும்படங்களை பார்த்து தான் 7வது மனிதனுக்கு அவருக்கு வாய்ப்பு கிடைத்தது. இது ஒரு கதை. அது எதுக்கு சொல்ல வரேன்னா, அவ்வளோ அழகா இருப்பான். அது மட்டும் கொஞ்சம் அவங்ககிட்ட டைமுக்கு வர மாட்டான். என்னுடைய முதல் நாள் ஷூட்டிங் டைரக்டரா ஒரு குறும்படத்துக்கு, அவருக்கு முதல் நாள் ஷூட்டிங் நடிகரா, அவரும் இந்த தலைவாசல் விஜய். எனக்கும் முதல் நாள் ஷூட்டிங். நான் 7:30 மணிக்கே போயிட்டேன். தலைவாசல் விஜய் 8:30 மணிக்கு வந்தான். நம்ம ஆள் 12 மணிக்கு தான் வந்தான். ஆனால் நண்பர்கள் வேறு. நாங்கள் வாடா போடா ஃப்ரெண்ட்ஸுங்க. பட் எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவான். வெரி வெரி. ஸோ அவர் ஞாபகப்படுத்துறதுல இப்போ இந்த சபையில் நான் சந்தோஷப்படுத்துகிறேன். ஏன்னா ரகுவரன் த மோஸ்ட் லவபிள் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட். அந்த மாதிரி இந்த திரைப்படத்தில் நான் பார்க்கல, மேல் உட்காந்து பார்த்துட்டு தான் போவேன்னு நினைக்கிறேன். அம்மா சொன்னாங்க, கவிஞர் சொன்னாங்க, கவிதாயினி சொன்னாங்க, அவங்க ஆல் லாங்குவேஜ் மாஸ்டர் போல் இருக்குது. நாங்கள் ஏதாச்சும் தமிழில் தப்பு கண்டுபிடிச்சிடாதீங்க. அவங்க சொல்லும்போது சொன்னாங்க, பெண்ணியத்தை நேசிக்கிறவங்க இது கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அதாவது பெண்களை காட்டுறதை கம்மி பண்ணுங்கன்னு. அம்மா, நாங்கள் காட்டுறதை விட பெண்களே நிறைய காட்டிட்டு இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் எடுத்தீங்கன்னா நமக்கே மனசு வர மாட்டேங்குது ஆஃப் பண்ணுறதுக்கு. உண்மையிலுமே நீங்கள் முகநூல், இந்த ஃபேஸ்புக்கு, இதுல எல்லாம் போங்க, இன்ஸ்டாவில் எல்லாம் போங்க. நீங்கள் இதை எங்ககிட்ட சொல்லாதீங்க, அவங்ககிட்ட தான் சொல்லணும். பெண்களே, உங்களை எதுக்கு இப்படி அவுத்து போட்டு காட்டுறீங்கன்னு நீங்கள் பெண்களுக்கு தான் சொல்லணுமே தவிர, பாவம் இது ஏதோ ஒரு படத்தை எடுத்து போட்டு அதில் என்ன மேக்சிமம் அட்ராக்ஷன் வச்சா ஒரு லவ் வரும், இல்லை லவர்களை மனசால ஏற்றுக்குவாங்க, எப்படி இது வியாபாரப்படுத்துறதுன்னு ஏதோ கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கீழே விழுற மாதிரி அப்படியே கொஞ்சம் தெரிகிற மாதிரி தான் எடுப்பாங்களே தவிர, நான் முழுசுமே தெரிகிற மாதிரி வேணும்னே தானே தனியாக எடுத்தெல்லாம் போட்டுட்டு இருக்கிறாங்களே. ஆண்டவா,
இப்ப யாரு காப்பாத்தணும்? தமிழ் சினிமாவெல்லாம் நம்ம காப்பாத்திடலாம். ஆனா இந்த முகநூலை பார்க்கறவங்கள யார் காப்பாத்துறது? கரெக்டா? அதுல எப்படி தெரியுற மாதிரியே எப்படி ட்ரெஸ் போடுறதுன்றத ஆராய்ச்சி பண்ணுவாங்க போல ஒவ்வொருத்தர். ஒவ்வொரு பெண்களும், நான் சொல்றது பெண்கள் அப்படி நடிக்கலான்னா ஆம்பளை எதுக்கு எடுக்கிறான்? அதனால மிகச்சிறந்த படங்களை எடுக்கக்கூடியவர்கள் கேரள மண்ணை சார்ந்தவர்கள். அதே மாதிரி முதல்ல கேரளாவில் இருந்து தான் பிட்டு வாங்கிட்டு வந்து இங்க ஓட்டுவாங்க. அந்த படம் எடுக்கிறதுலையும் வல்லவர்கள் அவங்கதான். அவங்க ஆரம்பிச்சு விட்டதான். கரெக்டாக சில டைம்ல ராஜனுக்கு தெரியும், எப்பா எத்தனாவது ரீல்ல பிட்டு வருது அப்படின்னு கேட்பாங்க. இதெல்லாம் நான் ஓப்பனா ஏதாவது எத்தனாவது ரீல்ல வருது, அந்த ரீல் வருதுல படம் பார்ப்பானுங்க. அப்புறம் கேள்வி அதுல வரலன்னு வைங்க, இல்லையா வரல, இப்படியே முழு படமும் சில பேர் வராமே ஏமாத்திடுவாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த விஷயத்திலையும் அந்த ரொம்ப ஃபேமஸ். நல்ல படங்கள் எடுப்பதிலும் ஃபேமஸ், நல்ல நடிகர்களை உருவாக்குவதிலும் ஃபேமஸ். நான் கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பாட்டு எழுதினேன், மல்லிகாபுரம். அது தமிழ் வெர்ஷனுக்கு நான் பாட்டு எழுதினேன். புன்னகை பூவே பொன்னிற தேரே பொங்கிடும் பூங்காற்றே தந்தன நானே. அந்த பாட்டு பெரிய ஹிட்டு. எதுக்கு சொல்ல வரேன்னு மியூசிக் டைரக்டர் யாரு? ஞானும் பாட்டு எழுது. ஸோ புதுசா ஃபர்ஸ்ட் டைம் தமிழுக்கு வந்திருக்கீங்க, வெரி குட். தமிழே தெரியாம தமிழுக்கு இசையமைக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். அவசியமே இல்லை. நீங்க எல்லாரும் சொல்லிட்டு இருந்தீங்க மலையாளத்தில் எனக்கு மலையாளம் தான் பேசுவேன். கலைக்கு மொழி கிடையாது. there is no language for art. இந்தியாவிலேயே முதல்ல எல்லாரும் சொல்றாங்க நம்ம இன்னைக்கு என்ன இந்தியா, பேன் இந்தியா முதல் படம் வந்து எடுத்தது நம்ம எஸ் வாசன் தான். சந்திரலேகா வந்து இந்தியா ஃபுல்லா ரிலீஸ் ஆச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் பேன் இண்டியா ஃபில்ம் வந்து சந்திரலேகா தான். அதனால இன்னைக்கு யாருமே எதுவுமே புதுமை பண்ணிடல. அன்னைக்கே விட்டலாச்சாரியார் பறக்கும் தட்டை விட்டார். இன்னைக்கு அதுதான் யூஎஃப்ஓன்னு சொல்றான். புரியுதா உங்களுக்கு? ஸோ நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரி, நம்ம சினிமா இண்டஸ்ட்ரி, நம்ம சவுத் இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியும் சரி, we have done everything. அது வந்து இன்னைக்கு டெக்னாலஜிலே ரெனோவேட் பண்ணி கொஞ்சம் புதுசா டெக்னாலஜி வந்ததுனால அந்த மாதிரி கிராஃபிக்ஸ் அது இதெல்லாம் யூஸ் பண்றாங்களே தவிர, இப்ப ஏஐ போட்ட நம்ம ஒரு வரி கதை சொன்னா ஏஐல ஒரு ஃபுல் கதையை சொல்லிடுறான். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சாட் ஜிபிடி போனீங்கன்னா நம்ம கதையே வேற மாதிரி கதையா வரும். நீங்க அதையே நாளைக்கு சொல்லி ஒரு நோட் போட்டு விடணுமா, அதுக்கு ஒரு சாங்கே வந்துடும். அதனால கிரியேட்டர்கள்லாம் என்ன ஒன்று சிறந்த முறையில் நல்ல, அதாவது இப்போ நீ இளையராஜா என்கிற மிகப்பெரிய ஆளுமை இசையில் வந்து அவர் பண்ண சாதனையை இந்திய சினிமா வரலாற்றில் வேற எவனும் பண்ண முடியாது. இளையராஜா பண்ண சாதனை. ஏன்னா எந்த உணர்வுக்கும் அவர் ஒரு ராகத்தை மாற்றி அந்த உணர்வோட இந்த பாட்டு இந்த இதில் தான் வரும் அப்படின்றது எல்லாத்தையும் இலக்கணத்தையெல்லாம் மீறி எல்லா ராகங்களும் எல்லா உணர்வுகளுக்கும் பங்கு போட்டு ஒவ்வொரு சுச்சுவேஷனுக்கும் பாட்டு கொடுத்த ஒரு இளையராஜா. ஸோ ஒரு இளையராஜா பாட்டை மட்டுமே கேளுங்க, நீங்க பெரிய மியூசிக் டைரக்டர் ஆயிடலாம். வேற எதுவுமே இல்லை. முடிஞ்ச அவரை காப்பி கூட அடிங்க, தப்பு இல்லை. நல்ல இசையை காப்பி அடிக்கலாம். அதுக்காக அது பண்றேன் இது பண்றேன்னு பிடிச்சி மனுஷனுங்களே டார்ச்சர் பண்ணிடாதீங்க, புதுசா பண்றேன். ஆக இந்த திரைப்படத்து தயாரிப்பாளர் என்னுடைய அன்பு சகோதரர், எங்க அவரு எஸ்கேஆர் வரலையா? சரி, அர்ஜுன் குமார் எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். பிஜே, உங்களுடைய மியூசிக் வந்து ஃபுல்லா நான் கேட்கல, பட் இருந்தாலும் வி வெல்கம் யூ.
திஸ் இஸ் அன் இண்டஸ்ட்ரி ஃபார் யுவர்ஸ், ஃபார் யூ. அண்ட் இங்கே தமிழ், தெலுங்கு, மலையாளம் இதெல்லாம் கிடையாது. நீ சூப்பர் மியூசிக் கொடுத்தேன்னா எல்லாரும் நாளைக்கு உங்கள் வீட்டுக்கு வந்துடுவாங்க. அப்புறம் நாங்கள்லாம் மலையாளத்தில் உங்ககிட்ட பேசுவோம். அந்த கொடுமையெல்லாம் நீ தாங்கிக்க வேண்டியது. அப்புறம் அப்புறம் நம்ம டைரக்டரு, நல்ல இயக்குனர் கம் ஒளிப்பதிவாளர், ஆல் தி பெஸ்ட், ஆல் தி வெரி பெஸ்ட். ஏன்னா இதான் ஃபர்ஸ்ட் படமா? இது தேர்ட் ஃபிலிம், டைரக்ஷன் ஃபர்ஸ்ட் தமிழ்ல. இது தமிழ் மலையாளம் பரவாயில்லப்பா. இது தமிழ் மலையாளமா? சரி, இது கூட ஒரு சவுத் இண்டியன் மூவி தான், பேன் சவுத் இந்தியா. ஸோ வாழ்த்துக்கள். இது அப்படியே கன்னடத்துலேயும் டப் பண்ண வேண்டியதான், கன்னடம் தெலுங்குல. நல்ல படமாக வந்ததுன்னா அதை பண்ணிட வேண்டியதான், அவ்வளோதான். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். அப்புறம் நடிகர் ஒரு பேர் என்ன, ஆதர்ஸ் வராமல் போன அந்த அழகான ஹீரோயின். ஆமாம், அந்த பொண்ணை எப்படியாவது பார்த்துடலான்னு ட்ரை பண்ணேன். நாங்கெல்லாம் எப்பவுமே ஹீரோயின் வந்தால் தான் ரொம்ப நேரம் இருப்போம் மேடையில். ஏன்னா ஹீரோயின்களே வராமல் நம்மளை மேடையில் ரொம்ப நேரம் உட்காந்து வைக்கக்கூடாதுன்றதை நான் உடனே பேசிட்டு கிளம்புறேன்ட்டு. ஆக இந்த ஹீரோ ஆகட்டும், ஹீரோயின் ஆகட்டும், அம்மா அவங்க பேர் எனக்கு கொலைப்பாதீங்கப்பா. சரி அம்மா, லீலா அம்மாவுக்கு வணக்கம். என்ன கொலை பண்ணி கொலகாரிம்மா, என்ன யாது கொலைப்பள்ளியா? கொலம்பள்ளியா கொலைப்பள்ளி? கொலைப்பள்ளி ஊரா? போரூர். ஓகே, மருதுபாட்டி, அது பிக்சர் நேம். உங்களுக்கு உங்களுடைய நீங்கள் உங்களை பார்த்த உடனே தெரியும் நீங்கள் எவ்வளோ நல்லா நடிப்பீங்கன்னு. மனோரமா மாதிரி, அடுத்த ஒரு மனோரமா மாதிரி நீங்கள் தமிழுக்கு வந்துருங்க. தமிழில் தான் நிறைய என்கரேஜ் பண்ணுவாங்க. இப்போ பாருங்கள், எங்கள் மாதிரி ஒரு டைரக்டர் கூட மலையாளத்தில் டைரக்ட் பண்ண விட மாட்டாங்க. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு டைரக்டர் பேர் தப்பி தவறி அது மலையாளத்தில் படம் பண்ண ஒரே டைரக்டரு பேரரசு தான். பேரரசு ஒரு மலையாள படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஆனா எத்தனை மலையாளிஸ் இங்க டைரக்ட் பண்றாங்க பார்த்துருக்கீங்களா? எங்க தமிழ்நாடு எல்லாத்தையும் வரவேற்கும். நான் போய் மலையாளத்தில் ஒரு படம் பண்ணவே முடியாது. எப்படி அந்த படத்தை நிறுத்துறதுன்றது கரெக்டா பிளான் பண்ணி நிறுத்திடுவாங்க. அதுக்கு எனது வன்மையான கண்டனத்தை தெரிவிக்கிறேன். ஏன்னா எல்லா டைரக்டர்களையும் நம்ம கூப்பிட்டு பாராட்டி வாழ்த்தி, அந்த மேனன் வா, இந்த மேனன் வா அப்படின்னு சொல்லி, இல்லையா ஐயா? கரெக்டா? எத்தனை பேரு, லாலு, ஜோசு, ஏகப்பட்ட மலையாளம் இயக்குநர்களை நாங்கள் வரவேற்று கொண்டாடி இருக்கிறோம். ஆனால் ஒரு டைரக்டர் கூட மலையாளத்தில் தமிழ் டைரக்டர் மலையாளத்தில் டைரக்ட் பண்ண விடமாட்டேன்றீங்க. இதை நீங்க அங்க போய் பேசணும். பாலு மகேந்திரா சார் கொஞ்சம் பாதி மலையாளம். ஆளு யாருக்கிட்ட விடுற நீ? ஈழத்தமிழர். டேய் சரிடா செந்தில், சும்மா அப்படி போட்டு வாங்குறதுடா. அவன் பாரு, என் அசிஸ்டன்ட் தான் அவன். டைரக்டர் எப்ப தப்பு பண்ணா உடனே குரல் கொடுப்பான். இல்ல, அதான் சொல்றேன். நீங்க எத்தனை இயக்குனர்கள் இங்க வந்திருப்பாங்க மலையாளத்துல இருந்து, அவங்கள நம்ம கொண்டாடி இருக்கோம். ஆனா ஒரு தமிழ் இயக்குனராவது இங்கிருந்து இப்போதைக்கு நம்ம போக முடியுதா பாருங்க. சும்மா எண்ணிக்கையில பாரு, அவர் ஒரு படம் பண்ணிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வெளியே வந்தாரு, இன்னும் வரல. எதுக்கு சொல்ல வரேன்னா, எல்லாத்துக்கிட்டையும் அந்த சகோதரத்துவம் இருக்கணும்ன்ற. நம்ம கிட்ட மட்டும் இருக்கு. நம்ம வந்தோரை வாழ வைக்கும் தமிழ்நாடு என்று தமிழகம் மாதிரி அனைவரையும் நம்ம அரவணைச்சுக்கிறோம். தெலுங்கு படம் டைரக்டர் ஒருத்தர் பண்ணாருன்னா டக்குன்னு உடனே அவரை கூப்பிட்டு வந்து நம்ம பெரிய ஹீரோக்குள்ள ஒரு தமிழ் படம் கொடுத்துருவாங்க. நம்ம அதுக்கு உட்கார்ந்து கை தட்டுவோம். மலையாள படத்தை டைரக்டர் பண்றாருன்னா அவருக்கு தனி முத்திரையை கொடுப்பாங்க. தனி அவருக்கு மட்டும் ஸ்பெஷலா கம்போஸ் பண்ணுவாரு சில மியூசிக் டைரக்டருக்கு. எங்க ராஜா சாரியும் சேர்த்துன்னு சொல்றேன். அப்போ அதே மாதிரி நம்ம ஆளுக்கு அங்க போய் பண்ணும்போது நம்மளுக்கு ஆதரவு கொடுக்கணுமா இல்லையா? உள்ளேயே விட மாட்டாங்க சார். அதை மட்டும் நீங்க எல்லாரும்
பாட்டிம்மா நீ தான் சாச்சி, நீ அங்க பேசணும், அம்மாவில் பேசணும். நீங்க ஏன் ஒரு தமிழ் டைரக்டர், நல்ல டைரக்டர்களை இங்க கூப்பிட்டு வந்து ஏன் படம் பண்ண மாட்டேன்றீங்க? எங்களை திட்டுறாங்க மேடையில. என் பேரை சொல்லு, டைரக்டர் அசோசியேஷன் செக்ரட்டரி சொல்றாரு. பண்ணுமா இல்லையா? அவ்வளவு. நீங்க தான் எங்க சார்பா அங்க நின்று சண்டை போடணும். ஓகே, டன். ஆக இப்படியோ வேலை, இப்படியோ கண்டென்ட் கிடைச்சிச்சு. இங்க வாமா, நான் உங்களுக்கு எங்கேயோ கொண்டு போய் விட்டுருவேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை. எங்க என்ன நல்ல நல்ல பிரமாதமான இடத்துக்கு, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. ஒரு படம் பார்த்தாத சின்ன கவுண்டர் மாதிரி ஒரு மனோரமா கெட்டப் மாதிரி ஒன்று கொடுத்தா உலகம் ஃபுல்லா பேசப்படுவீங்க நீங்க. அதனால தான் மனோரமா ஆட்சிக்கு அந்த பல்லு வச்சு ஒரு கெட்டப் கொடுத்தேன். அது பெருசா ஒர்க் அவுட் ஆகலையா? அந்த மாதிரி அம்மாவை கூப்பிட்டு பேரரசு ரெடியா இருக்காரு, இவர் படத்துல இருக்கு, அடுத்த படத்துலயே ஒரு பல்ல வச்சுட்டு வேற மாதிரி கெட்டப் பண்ணி விட்டுருங்க, முடிஞ்சு போச்சு. ஆக இந்த திரைப்படத்தில் நடித்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். தொழில்நுட்ப கலைஞர்கள், பாடல் எழுதினவர் இந்த தம்பி ஐயா வந்தார், வாழ்த்துக்கள் பிரதர். நான் பாடல் கேட்கல, நான் கேட்டுறேன். அப்புறம் இயக்குனரோட மனைவி இங்க வந்து ஒரு நம்ம பேசுறதுக்கு முன்னாடி எல்லாம் அழகா கோர்த்து வழங்கிட்டு இருந்தாங்க. இயக்குனரா? அதான் சொன்னேன், இயக்குனர் மனைவின்னு சொன்னது தப்பா போச்சு. நீ ஷாக்கா நிக்கிறேன், எனக்கே பயமா போச்சு, பொய் சொல்லிட்டோமான்னு. இயக்குனரோட மனைவி அழகா வர்ணனை பண்ணாங்கன்னு நீ ஷாக் ஆயிட்டியே. நான் கேட்டது தப்பா இல்ல நீ சொன்னது தப்பா? கரெக்டா? அவர் பேர் என்ன படம் பண்ணார்? ஓகே, வாழ்த்துக்கள். உன்னை பார்த்து அந்த டைட்டில் வச்சிருப்பார், பொம்மை நாயகின்னு. ஆக நல்ல அழகா பண்ணீங்க. நம்ம பிஆர்ஓ ஆனந்த் அவர்களுக்கும் இந்த படத்தை வாங்கி வெளியிடவிருக்கும் யாரு டிஸ்ட்ரிபியூட்டர்களுக்கும் தியேட்டர் உரிமையாளர்களுக்கும் இந்த மக்களிடத்துக்கு கொண்டு போய் அழகாக சேர்க்கவிருக்கின்ற எங்களுடைய பத்திரிகை நண்பர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள், ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லி இந்த படத்தின் வெற்றி விழாவிலே சந்திப்போம் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆர் விஜயகுமார் அவர்களே பேசி முடிச்சிட்டாரு. எனக்கும் கே ராஜன் சாருக்கும் ஒன்றும் பேசுறதுக்கு ஒன்றும் மேட்ரே இல்லை, இருந்தாலும் கொஞ்சம் பேசணும். அதாவது இந்த விழாவுக்கு வருகிறதற்கும் மருது பாட்டி அம்மாவுக்கு முதலுங்க வணக்கம். ஆமாம், லீலா அம்மா. எங்களுக்கு வந்து இங்கே வந்து ஷீலாவை தெரியும், மலையாளத்தில், அப்புறம் சகிலாவை தெரியும், இப்போ லீலாம்மா. நீங்கள் இங்கே வந்து தான் நிறைவு. ஆமாம், உங்களை மாதிரி பெரியவங்க வந்து வாழ்த்தணும். ஒரு விஷயம் தெரிஞ்சு போச்சு, இப்போ லீலா அம்மா வந்து இங்கே போய் சொல்லி தமிழ் இயக்குனருக்கு யாருக்கும் வாய்ப்பு கிடைக்கும், உதயகுமார் வாய்ப்பு கிடைக்காது. அது பேசின பேச்சு அப்படி. திருப்பி எனக்கு கூட கொடுத்துருவாங்க, பாவம் பேரரசு போயிட்டு போறாரு, இன்னொரு படம் கொடுக்கலாம்ட்டு. உதயகுமார் சாருக்கு இந்த அப்படி இந்த வீடியோ இருக்குல்ல, உங்களுக்கு நான் அனுப்புறேன், இதை நீங்கள் அம்மாவை போட்டு காட்டுங்க மலையாளத்தில். இங்கே யார் உதயகுமார் பேசின வீடியோவை உங்களுக்கு அனுப்புறேன், நீங்கள் அம்மாவில் போட்டு காட்டுங்க. எல்லாரும் கிடைக்கும், அவருக்கு கிடைக்காது, அது காட்டுவேன். ஏன்னா மலையாளம் வரமான வாழ்க்கை. இங்கே வந்து நம்ம விஜய் விஷ்ணு, ஆமாம், விஜய் விஸ்வா, அவர் கோரிக்கை வச்சார் நடி சங்கத்தில் ஆளும் கூட்டுவாங்கன்ட்டு. இங்கே எல்லாம் நடிகர் எல்லாருமே. உதயகுமார் பெரிய நடிகர், நான் சின்ன நடிகர், அண்ணன் ராஜன் சார் நடிகர் தான். நம்ம நடிகரை ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. நீங்கள் நடித்தா கூட நடி சங்க ஆள் கொண்டு வரணுமா? நம்ம நீங்கள் நடிகர் இல்லையா? நீங்கள் நடி சங்கத்தில் ஒரு முக்கியமான கோரிக்கை ஒன்று வைக்கணும். என்னென்னா, ஒரு ஆடியோ லிஸ்ட்லையும் அதை நடித்து ஹீரோ முதல்ல வர சொல்லுங்க, மற்ற நடிகை அப்புறம் வரலாம். அவங்க வரமாட்டேங்கிறாங்க இப்போ. இல்லை வர சொல்லணும். ப்ரொடியூசர் சம்பளம் வாங்க மெம்பராக சம்பளம் வாங்குறிய, அப்போ மெம்பர் ஆலையில் சம்பளம் வாங்குறாங்கல்ல. ஒரு ஒத்துழைப்பு எல்லாரும் வராங்கன்னா, இப்போ அங்கே கேரளாந்து வந்திருக்காங்க, இந்த அம்பிகா மோகன் மேடம் வந்திருக்காங்க. எதுக்கு வந்திருக்காங்க? சப்போர்ட்டிங் தான். இங்கே சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் தான் வராங்க, சப்போர்ட்டிங்கு மெயின் ஆர்ட்ஸ் வர்றதில்ல. இது பேசி இப்போ பழைய கதையாக போச்சு. இது
என் சுவாசமே டைட்டில் மட்டும் தமிழில் இருக்கு, மற்ற எல்லாம் மலையாளம் தான். இங்கே இல்லை ராஜன் சார், உதயகுமார் சார், நான், ராஜேஷ் சார் மாதிரி ஆளுக்கு தான். ஆமாம், நம்ம சாலின் ஜாப்ளு கொசுறுகள் கொஞ்சம் தமிழ் கொஞ்சம் இருக்குது, அவ்வளோதான். ஆனால் மனசு நிறைவாக இருக்குது. ஏன்னா இந்த ஒரு நிகழ்ச்சி, இந்த மாதிரி நிகழ்ச்சி இருக்கும்போது நம்மளுக்கு பங்களிக்கும் போது சந்தோஷம்தான். நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே மொழி எப்போவுமே பார்க்குறதில்ல. மலையாளி, கன்னடம், தெலுங்குலாம் பார்க்குறதே இல்லை. மலையாள ஹீரோக்கள் பெருசாக இருப்பாங்க, இது கன்னடத்தில் வந்தவங்க பெருசாக இருப்பாங்க, தெலுங்கு வந்தவங்க பெருசாக இருப்பாங்க, எல்லாத்தையும் கொண்டாடுறதான். அதனால் இது வந்து இங்கே பாடு ஊற்றி பேசுகிறதே கூடாது ஃபஸ்ட்டு. இங்கே நம்மளுக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா மொழியும் ஒன்று தான். அதே மாதிரி ஜாதியும் பார்க்கக்கூடாது, மதமும் பார்க்கக்கூடாது. அந்த அது கொஞ்சம் ஜாதிகள் விஷயம் கொஞ்சம் இப்போ தான் கொஞ்சம் அங்கங்கே வருது. அதனால் இப்போவே தவிர்த்துடணும். சினிமாங்கிறது ஒட்டுமொத்த கலைஞருக்குன்னு உள்ளது. அப்புறம் கவிஞர் ஸ்ரீவித்யா மேடமா அவங்க சொன்னாங்க, நீங்கள் தமிழ். ஆமாம், கவிஞர் கோவம் வந்துருச்சு, என்னடா அது ஒரு தமிழ் கவிஞரையே பேரை சொல்ல மறந்துட்டாங்கட்டு. கவிஞர் ஸ்ரீவித்யா மேடம் அவங்க சொன்னாங்க, நல்ல விஷயம் சொன்னது. அது ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார் உதயகுமார் சார். பாவம், பெண்கள் வந்து அவங்க உடம்பை ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. ஒரு பொண்ணாக இருந்து அவங்க ஆதங்கம் தான் அது. அவங்க சொல்ல வேண்டியது அவங்க கடமை அது. ஆமாம், உதயகுமார் சார் கொஞ்சம் கோவம் வந்துருச்சு. இங்கே சொல்லி இது எடுக்காம விட்டுருவாங்களோ உண்டு, இது மாதிரி பார்க்காம போயிருமோ அப்படின்ட்டு அவருக்கு கோவம். ஆமாம், அவர் அங்கே கதாநாயகி வளம்னா அவர் கிளம்பிட்டார் உதயகுமார் சார். இந்த ஐடி சங்கம் ஆனாங்களே அந்த பொண்ணு வளையணும்னா விஜயகுமார் சார் கிளம்பிட்டார். இப்படி ஒவ்வொன்றும் கிளம்பிட்டா அப்போ யார் தான் இருக்குது? நானும் ராஜன் சார் தான் கொஞ்சம் இழிச்ச வாங்கி விடுறது. யார் வந்தாலும் வரட்டும் கடைசியில் உட்காரணும். இந்த இது மலையாளிகள் அதிகமாக உள்ள மேடைங்கிறனால சில விஷயங்களை பகிர்ந்துக்கணும். நான் டைரக்ஷன் பண்ணும்போது ஒரு புட்டி சொன்னாருங்கிட்ட, சார் நீங்கள் எடிட்ரு ஆண்டேட்ரு யாரும் வச்சுக்கங்க சார், கேமரா மட்டும் கொஞ்சம் மலையாளியாக கொடுங்க சார். எதுவும் அனுமதி சொல்லிடுவார் அவர், நீங்கள் கேமரா மட்டும் கொஞ்சம் மலையாளியாக கொடுங்க சார். எனக்கு எதுக்கு சொல்ல தெரியல, ஏன்னா அவங்க லைட்டிங் ஸ்பீடு இது எல்லாமே அவங்க கவனிச்சு சொல்லியிருக்காரு. அப்போ என்னோட படத்தில் ஒரு மலையாளி நான் போட்டேன், மலையாளியும் போடல, நல்ல கேமராமேன் போட்டேன். அவர் மலையாளியாக இருந்துக்காது, நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது, நம்ம மொழி பார்க்குறது இல்லையா. அப்போ கவனிக்கும் போது அந்த புடி சொன்ன ஞாபகம் எனக்கு கரெக்டாக அந்த டைமிங், இல்லை லைட்டிங் பண்ணுற ஸ்பீடு, கரெக்டாக என்ன லைட் வேணுமோ அதை சொல்கிறது கரெக்டாக பார்த்து அப்போவே ஓகே. அப்போ சொல்லி ஞாபகம் வச்சு, இப்போ கேமராமேன் ஒரு மலையாளியை போட்டால் அது கொஞ்சம் கரெக்டாக இருக்குன்ட்டு ஒரு புடிச்சு கவனிச்சது சரியாக தெரிஞ்சு. கேமரா மட்டும் இல்லை, எல்லாமே கரெக்டாக தான் இருப்பாங்க அங்கே. உதயகுமார் சார் வந்து மலையில் ரொம்ப பிடிக்கும்ட்டு அப்புறம் தெரிஞ்சது இங்கே பொண்ணுல பார்த்துருக்காரு காலேஜில். நான் கூட சரி ஆம்பளை நண்புல பயிர்பார் கூட இருக்குது பிடிச்சிருக்குன்னு பார்த்தா, கோயம்புத்தூரில் நான் பொண்ணுகளை பார்த்துட்டு ரொம்ப பிடிக்கும்ட்டார். நமக்கு இங்கே கதாநாயகர்கள் எல்லாமே உங்கள் ஆளுக்கு தான்மா மேடம், கதாநாயகர்கள் எல்லாமே கேரளா இறக்க முடியுது தான். இங்கே அவங்க தான் நம்பர் 1 இருப்பாங்க. ஏன்னா பெண்கிட்ட ஃபஸ்ட் நாங்கள் மொழி பார்க்குறது இருப்பேன், ஆண்கிட்ட பார்ப்போம். யாராவது அரசியல் இறங்கிட்டா மலையாளியும் போவோம். நடிக்கிற வரைக்கும் சொல்ல மாட்டோம், நாங்கள் நடிக்கிற வரைக்கும் சொல்லவே மாட்டோம், பெரிய ஸ்டாராக கொண்டாடுவோம். அரசியல் வராதுன்னு தெரிஞ்சுட்டா அப்போ தான் நம்மளுக்கு மலையாளின்றாங்க, கன்னடம்பாங்க, தெலுங்காரம்பாங்க. நடிக்கிற வரைக்கும் இந்த பிரச்சனை இல்லைங்க, அரசியலுக்கு தான் இங்கே பிரச்சனை. அதாவது உதயகுமார் சார் வந்து கதாநாயகிகள் பெண்கள்லாம் பார்த்துட்டு மலையாளம் ரொம்ப பிடிக்கும்ட்டாரு. எங்களுக்கு எல்லாருமே பிடிக்கும், எங்களுக்கு ஹீரோக்களும் பிடிக்கும், எல்லாரும் பிடிக்கும். இந்த படம் தமிழ் மலையாளம் 2 வருஷம் நாங்கள் அப்படி ஒன்றுமே இல்லை. எங்களுக்கு தெலுங்குல இருந்து நிறைய படங்கள் டப் பண்ணியிருக்கோம், கன்னட படம் நிறைய படம் டப்பாக இருக்கும், ஹிந்தி படம் கூட டப்புலாம் இங்கிலீஷ் பண்ணியிருக்காங்க. ஆனால் மலையாள படம் வந்து இங்கே டப்பாகாது. ஏன்னா எங்களுக்கு மலையாளம் ஒன்று தான், தமிழ் ஒன்று தான். அப்போ மம்முட்டி படம் எல்லாமே அஜித் கிரேட்டாக இருக்கட்டும், நிறைய படங்கள் அப்படியே ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்படியே ரிலீஸ் ஆகி இங்கே ஸ்டேட் மலையாள படம் ரிலீஸ் ஆகி 100 நாள் ஓடும். அங்கே அந்த இது டப் பண்ணுறதோ அந்த மாதிரி ரீமேக் பண்ணுறதோ அதிகமாக இங்கே இருக்காது.
ஏதோ ஒரு ஒரு 1000 படம் 2 படம் தான். அது எப்படி இங்கேருந்து மேலே கன்னடத்துக்கு ரீமேக் ஆகி அங்கேருந்து நாங்கள் இங்கே வாங்குவோம். அது சந்திரமுகி. அந்த அந்த மாதிரி ஒரு சில படங்க தான் அது ஒரு ஸ்டேட்டாக வாங்க மாட்டோம். இது வந்து 2 வருஷங்கிறது எப்பவுமே தமிழுக்கும் மலையாளுக்கும் வித்தியாசம் இல்லை. அது வந்து மலையாளி பேசும்போது பார்த்தா கவனித்து பேசினா அவங்க பேசும்போது கவனிச்சிங்கன்னா அழகான தமிழ் வார்த்தைலாம் மலையாளத்தில் இருக்கு. தமிழ் நிறைய வார்த்தைகள் மறி போச்சு. ஈழத்தமிழிலும் மலையாளத்திலும் தான் செந்தமிழ் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கு. அதை ஒத்துக்கணும் ஃபஸ்ட்டு. நீங்கள் இளைஞர் தமிழோட பேசி பாருங்க, தப்பித்தோட இங்கிலீஷ் வார்த்தை கலந்துடாது. அப்படியே அழகாக செந்தமிழில் பேசுவாங்க. அப்புறம் மலையாளில் நிறைய மலையாளம் பேசும்போது நிறைய வார்த்தைகள் நமக்கு செந்தமிழ் தெரியும். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தமிழன் தமிழ் பேச கூட என்ன மேலே சொல்கிறேன், ஒரு தமிழன் தமிழ் பேசும்போது கூட சில புரியாது. ஆனால் மலையாளத்தில் பேசும்போது நல்லா புரியும். எங்களுக்கு பேச தெரியாத தவிர மலையாளம் பேசணும் நல்லா எங்களுக்கு புரியும். ஆனால் அந்தளவுக்கு மலையாளத்துக்கும் தமிழுக்கும் ரொம்ப தொடர்பு இருக்குது. அந்த ரைட்ஸ் மேட் சொன்னேன். இப்போ மலையாளத்துலேருந்துமா டப் பண்ணுறதில்ல, ரீமேக் பண்ணுறதில்ல. தெலுங்குலேருந்து பண்ணுவோம், ரீமேக் பண்ணுவோம். ஹிந்திலேருந்து ரீமேக் பண்ணுவோம், கன்னடத்துலேருந்து ரீமேக் பண்ணுவோம். இப்போ அதில் ஒரு ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு சின்ன ஆபத்து. ராஜேஷ் சார் மாதிரி ஆளுக்கு கொஞ்சம் அதை கொஞ்சம் கவனிக்கணும். ஏற்கனவே ஒரு விஷயத்தில் நம்ம விட்டு தான் இன்றைக்கி சினிமா அழிஞ்சு போச்சு. டிவி ரைட்ஸ் கொடுப்போம்ல, அப்போது 5 வருஷத்துக்கு கூட ரெனியூ பண்ணணும் கரெக்டா. அப்போ 20 வருஷத்துக்கு முன்னாடி டிவிக்கு ரைட்ஸ் கொடுத்தா அது 5 வருஷம்தான் அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. 5 வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி ரெனியூ பண்ண இல்லாட்ட வேறு டிவிக்கு விற்றுக்கலாம். அந்த ஹோல்டு தயாரிப்பாளருக்கு இருந்துச்சு, இப்போ இல்லை. அது எப்படியோ அதான் சில நேரத்தில் அப்படியே விட்டுருவோம். இப்போ ஒரு படத்தை ஒரு டிவிக்கு கொடுத்துட்டோம்னா லைஃப் லாங் அவங்களுக்கு தான், ஜென்மத்துக்கு நம்ம திரும்பி வராது. நமக்கு சம்மந்தமாக போயிடும். ஒரு தயாரிப்பாளருக்கும் அந்த படத்துக்கு சம்மந்தமாக போயிடும். அதே ஒரு ஆபத்து இப்போ வருது. என்னன்னா, ஒரு காலத்தில் சிரஞ்சீவி படம் பெரிய ஹிட் ஆகும், இங்கே ரீமேக் பண்ணுவாங்க. அப்புறம் மகேஷ் பாபு படம் அங்கே தெலுங்கு ஹிட் ஆகும், இங்கே ரீமேக் பண்ணுவாங்க. அது நிறைய ரீமேக் பண்ணுவாங்க. அது மாதிரி தமிழ் பெருசு வெரி ஹிட் ஆகும். இப்போ தமிழில் இப்போ அதுக்கப்புறம் சட்டம் ஒரு வெட்டரை அந்தா கணவன் ஹிந்தியில் ரீமேக் ஆச்சு. மலையூரம் முட்டியான் கங்குவான்ட்டு ஹிந்தியில் ரீமேக் ஆச்சு. இங்கே நாட்டாமை தெலுங்கில் பெத்தராயிடுன்னு ரிலீஸ் ஆச்சு, ரீமேக் ஆச்சு. இப்போ எங்கள் சின்னராஜா பாக்கியராஜா படம் ஹிந்தியில் ரீமேக் ஆச்சு. ஒரு கைதின் டைரி அது ஹிந்தியில் ரீமேக் ஆச்சு. சின்னராயுடு சின்ன கவுண்டர் சின்னராயுடு ரிலீஸ் ஆச்சு. சின்ன தம்பி இப்படி நிறைய படங்கள் இங்கே மிக பெருசாக வெற்றி அடைஞ்ச படங்கள் வந்து அங்கே இன்னொரு ஹீரோ வச்சு தெலுங்குலேயோ ஹிந்திலேயோ கன்னடத்துலேயோ ரீமேக் பண்ணுவாங்க. அதே மாதிரி அங்கே போக்கிரி மகேஷ் பாபு நடித்த படம் அது இங்கேயும் போக்கிரின்னு ரிலீஸ் ஆச்சு, விஜய் சார் நடிச்சு. ஒக்குடு அப்படின்ட்டு பெரிய ஹிட்டு மகேஷ் பாபு நடிச்ச படம் அது இங்கே சில பரபரப்பு அடங்கிட்டோம். ஆமாம், சிறப்பாக பார்ப்போம். டப்பிங் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கே அதில் ஒட்டாது, வாய்ஸ் ஒட்டாது, ஒன்று ஒட்டாது, கடமை பண்ணி விட்டுருவாங்க. அது மாதிரி நல்ல படைப்புகள் வந்து ரீமேக் ஆகாமல் முடங்கி போயிடுது. இது புடிசலுக்கு எப்படி நம்ம டிவி சேனலுக்கு மொத்தமாக கொடுத்துட்டோமோ அதே மாதிரி இப்போது ஓடிடி தளத்துக்கும் நம்ம அடிமை ஆகிட்டோம். படத்தை எடுத்து அவன்கிட்ட காலில் வச்சுருங்க, அதுக்கப்புறம் நமக்கு அவனுக்கு சம்மந்தம் இல்லை. அது கொஞ்சம் ஓடிடி தள ரைட்ஸ் மற்ற அக்ரிமில் போடும்போது இதெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும். இன்னொன்று பாதிப்பு, ஹீரோவுக்கு ஒரு பிடிச்ச படம்னே பெரிய ஹிட் ஆச்சுன்னா அப்படி ரீமேக் ஆகும்போது அந்த ரீமேக் ரைட்ஸ் வரும், அது கட் ஆயிடுச்சு. அந்த ரீமேக் ஆகும்போது இயக்குநர்களுக்கு அந்த ரைட்ஸில் பங்கு இருக்கும், அதுவும் போச்சு. இப்போ தயாரிப்பாளருக்கும் பாதிப்பு, மிகப்பெரிய பாதிப்பு. இயக்குநர்களுக்கு இந்த ரைட்ஸ்க்கு மேட்டர் போச்சு. இப்போ உதயகுமார் சார் டப்பிங் ரைட்ஸு ரீமேக் ரைட்ஸு எதுவுமே இல்லை, வாங்க சம்பளம் தான். முன்னெல்லாம் கஷ்டப்பட்டு படம் பண்ணுவோம், சம்பளம் பைசா கிடைக்காது. படம் ஓடிச்சுனதுக்கப்புறம் ரைட்ஸ் நமக்கு தான் வரும். இப்போ அதுவும் போச்சு. மிகப்பெரிய ஆபத்தை நோக்கி இந்த வியாபாரம் போய்கிட்டு இருக்கு, ஓட்டிடி தள வியாபாரம் போய்கிட்டு இருக்கு. அதை கொஞ்சம் சிந்திக்கணும். நம்ம
டிவியில் சேனலில் கொண்டு ஒப்படைச்ச மாதிரி இதையும் ஒப்படைச்சிடக்கூடாதுங்கிறது இந்த சபையின் மூலமா இந்த மேடை மூலம் நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். பேசுகிற அந்த மகள் நேரம் ஆயிடுச்சு, அடுத்த ப்ரோக்ராமுக்காக வெளியே வெயிட் பண்ணுறாங்க, கொஞ்சம் சுருக்கமாக பேசணும் அப்படின்னு ஒரு வேண்டுகோள் எனக்கு மட்டும் வச்சாங்க. எல்லாரும் பேசிட்டாங்க, கடைசியில் நான் தான். அதுக்காக அந்த நங்கைக்கு மங்கைக்கு தமிழ்ச்செல்விக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என் சுவாசமே மலையாளத்திலிருந்து படம் எடுத்தவங்க தமிழ்ல நல்ல டைட்டில் வைக்கிறாங்க. ஆனா தமிழ்ல படம் எடுக்கிறவங்க இங்கிலீஷ்ல டைட்டில் வைக்கிறாங்க. தமிழர்கள் நீங்க இந்த 6 மாசத்துல அந்த கணக்கு எடுத்து பாருங்களேன், மேக்சிமம் டைட்டில் வந்து இங்கிலீஷ் தான் இருக்கும். தமிழ் பற்று எங்க போச்சு? தமிழ்ல பேர் வச்ச படம் ஓடாதா? தமிழில் பெயர் வைத்த படங்கள்லாம் ஓடியது, சாதனை படைத்தது. இப்ப ஏன் உங்களுக்கு மட்டும் அந்த எண்ணம் வருது? தமிழ்ல டைட்டில் இல்லையா? ஒரு அன்பு சகோதரர் மலையாள சகோதரருக்கு தெரிகிற அந்த நினைவு கூட நம்ம சகோதரர்களுக்கு இல்லையா என்ற வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். என் சுவாசமே உதயகுமார் அற்புதமா பேசினார், பேரரசு பேசினார், தம்பி ராஜேஷ் மியூசிக் டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் அவர் பேசினார். இந்த படம் 3 சாங், 2 லவ் சாங், ஒரு குத்து சாங், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. நல்ல டைரக்டர், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அப்புறம் ஒளிப்பதிவு, இயக்குனர் அண்ட் ஒளிப்பதிவார் 2 இருக்கிறதால ரொம்ப காம்பாக்டா அழகா பண்ணியிருக்காரு. நல்ல லொகேஷன்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காரு. அது என்னன்னா ஒளிப்பதிவார டைரக்டர் இருக்கிறதால கொஞ்சம் சீக்கிரமா முடிச்சிருவாங்க. அதுலயே மலையாள படங்கள்னும் போது தேவையில்லாத செலவுகள் எதுவுமே இருக்காது. அந்த படத்துக்கு என்ன வேணுமோ அதை மட்டும்தான் செலவு பண்ணுவாங்க. என்ன தேவையோ அதை பண்ணுவாங்க. அதனால செலவு கம்மியா இருக்கும். அது மட்டும் இல்ல, ஆர்டிஸ்ட் நடிக்கிறவங்க கதைக்காக ஹீரோவை தேர்ந்தெடுப்பாங்க. நம்ம கிட்ட ஹீரோவுக்காக கதை நிறைய, எல்லாரையும் சொல்ல ஒரு 60% ஹீரோவுக்காக கதை பண்றாங்க. ஆக கதைக்காக ஹீரோவை வைக்கும் போதுதான் படங்கள் வெற்றி பெறுகின்றன. நீங்க எத்தனை படம் குடிசையில மம்முட்டியும் மோகன்லாலும் வேட்டி சட்டை கடைசி வரைக்கும் மாற்றவே மாட்டாங்க. வேட்டி சட்டை தான் அப்படின்னா அதைத்தான் போடுவாங்க. உட்கார்ந்து எல்லாரோட டீ சாப்பிடுவாங்க, எல்லாருக்கும் பரிமாறுற உணவு தான் தருவாங்க. ஆக அப்படிப்பட்ட ஹீரோக்கள் அங்க இருக்காங்க. சிலர் இங்க நம்ம ஆளுங்க இருக்காங்க, ப்ரொடியூசர் நல்ல ஒத்துழைப்பு தர்றவங்க. இது எல்லாத்தையும் விட இன்னொரு ஒரே ஒரு உதாரணம், அங்க எவ்வளவு சிறப்பா ஹீரோக்கள் ஒத்துழைப்பு தர்றாங்கன்றதுல மம்முட்டி ஒரு பெரிய உதாரணம். இங்க ஏவிஎம் ஸ்டுடியோல ரூம்ஸ் இருக்கு, மேக்கப் ரூம் இருக்கு, ஏசி ரூம் இருக்கு, எல்லாம் இருக்கு. அன்னைக்கு எம்ஜிஆர் சிவாஜி எல்லாம் ஏவிஎம் ஷூட்டிங்னா அந்த ரூம்ல இருந்து மேக்கப் போட்டு தான் எல்லா நடிகர்களும். ஆனால் ஏவிஎம்லேயே ஷூட்டிங் நடத்தாலும் கேரவன் வைக்கணும். இப்போ கேரவன் இல்லாம எந்த ஆர்டிஸ்டும் இல்லை. ஆனால் மம்முட்டி சொந்தமா அவரே கேரவனை வாங்கிட்டார். ப்ரொடியூசருக்கு அந்த செலவு வைக்கிறது இல்லை. கேரளாவில இருந்து தமிழ்நாட்டில் ஷூட்டிங்கா கேரவன் இங்க வந்துருது. ஏன்னா தம்பி தேனப்பன் ஒரு படம் எடுத்தார். அந்த படம் பேர் பேரழகி என்ன நினைக்கிறேன், பேரன்பு. பேரன்பு அந்த படம் ஷூட்டிங் அப்ப என்ன அன்னைக்குதான் இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு மம்முட்டிக்கு. இங்க கோட்டூர்புரத்துல ஷூட்டிங், நடு தெருவில் ஒரு கேரவன். அண்ணா இந்த கேரவன் யார் தெரியுமான்னு, என்ன யாரோ வாடகை விடுறவனா இருக்கும், ஒரு நாளைக்கு 15-20,000 ரூபாய் செலவாகுது. இல்லைன்னா இது மம்முட்டி சொந்தமா வாங்குது. டீசல் முதல் கொண்டு அவர் தான் போட்டுக்குவாரு, டிரைவர் பேட்டா முதல் கொண்டு அவர் தான் கொடுப்பார். நாம 3 கோடி 5 கோடி இல்லை 50 கோடி வாங்குறோம். அதுல ஒரு கேரவான் வாங்கி ப்ரொடியூசருக்கு ஒரு சின்ன செலவை கட்டுப்படுத்தக்கூடாதான். இதை பார்த்தா சின்ன நடிகர்களுக்கெல்லாம் கேரவான் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க.
ஒரு ஷூட்டிங்ல பார்த்தா 9 கேரவான் நின்னுது. ப்ரொடியூசருக்கு எப்படி செலவு அதிகமாகுதுன்றதுக்காக சொல்ல வர்றேன். ஹீரோயினி அவுட்டோர் ஷூட்டிங் மஸ்ட், கண்டிப்பா வேணும். ஏன்னா நம்ம லேடிஸ் அவங்களுக்கெல்லாம் ஒரு பாதுகாப்பு வேணும், ஹீரோக்கள் பாதுகாப்பு வேணும். பட் ஸ்டுடியோக்குள்ள நடக்கிறது கூட ஒரு நல்ல பங்களாவில் நடக்கிறது, ரூம்ஸ் இருக்கு, அங்க கூட பண்றதால ஒரு செலவு. ஆனால் கேரளாவில் இப்படிப்பட்ட எந்த கடு காப்பி, மம்முட்டியும் மோகன்லால எல்லாரும் குடிக்கிற அந்த டீ எல்லாரும் சாப்பிடுவாங்க. ஆக இன்னைக்கு மருது பாட்டி எனக்கு கொஞ்சம் தமிழ் தெரியும்னுச்சு. நீங்க பேசுறது கொஞ்சம் தமிழ்ல, கொஞ்சம் தமிழ், அழகிய தமிழ். பாரதியார் பாடுவார், சிந்து நதி மிசை நிலவினிலே சேர நன்னாட்டிளம் பெண்களுடனே. சேர நாடுனா கேரளா, சேர நாட்டிளம் பெண். பாரதியார் பாருங்க, நம்ம உதயகுமார் மாதிரியே அந்த பெண்களை எங்க தேர்ந்தெடுத்தார் பாருங்க. சேர நாட்டிளம் இள பெண்களுடனே சுந்தர தமிழினில் பாட்டு, சுந்தர தெலுங்கினில் பாட்டு இசைத்து தோணிகள் ஓட்டி விளையாட யாரு? தமிழன். கேரள பெண்ண தமிழன், பாட்டு தெலுங்கு. ஆக ஒரு ஐக்கியத்தை உருவாக்குறது பாரதி பாடினார். அப்போ கேரள பெண்கள் அழகா இருப்பான், தமிழ்ல இருக்காங்க. பட் அப்படிப்பட்ட பெண்களே நம்ம பத்மினி, இன்னைக்கு நயன்தாரா, நிறைய பேர் இருக்காங்க, தெலுங்குல வந்திருக்காங்க, கன்னடத்துல இருந்து வந்திருக்காங்க. ஆக அழகு என்பது எல்லா இடத்துலயும் இருக்குது. அதுல குறிப்பா அதிகமா கேரளாவில் இருக்கு. நல்ல மனம் படைத்தவர்கள். தமிழும் மலையாளம் அதிக வித்தியாசம் இல்லை. தமிழை மலையாளத்தில் பேசும்போது இன்னும் அழகு இருக்கும். ஆகவே அது மட்டும் இல்ல, தம்பி சொன்னார் டிக்கெட் விலைய ப்ரொடியூசர் கவுன்சில் ஏதோ ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு. நான் ரொம்ப காலமா சொல்லிட்டு இருக்கேன், சின்ன படங்களுக்கு 60 ரூபா, 80 ரூபா, 100 ரூபா. ஏழைகள் படம் பார்க்கணும். இப்ப 150 ரூபா, 100 ரூபாய்க்கு மேல இருந்தா எந்த ஏழையும் வர்றதில்லை. ஆகவே சின்ன படம் ஓடணும்னா தமிழக முதல்வர் அவர்கள் அருள் கூர்ந்து இங்க ஒரு 450 கோடியில 140 ஏக்கர்ல பூந்தமல்லியில ஒரு ஸ்டுடியோ கட்ட போறாரு மாடர்னா. மகிழ்ச்சி, வரவேற்கிறோம், வாழ்த்துக்கள். அதே சமயத்துல தியேட்டர்களும் சின்ன தியேட்டர்கள் உருவாகி இப்ப இருக்கிற தியேட்டர்ல டிக்கெட் விலையை குறைச்சி ஏழைகளும் குடும்பத்தோடு இந்த படம் பார்க்கணும் என்பதை சொல்லி, இன்னொன்னு, ஒரே நாடு ஒரே உணவு ஒரே மதம் சொல்லிட்டு இருக்கோம். ஆனா தமிழ்ல படம் எடுக்கும்போது சென்சார் ரொம்ப ஜாக்கிரதையா பார்த்து கட் பண்றான். சின்ன படங்களுக்கு அதிகமா கட் பண்றான், பெரிய படங்களை சுமாரா தான் கட் பண்றாங்க, கொஞ்சம் நிறைய விட்டுறாங்க. ஆனால் வெப் சீரியல் ஒன்று யாராலுமே பார்க்க முடியாது. நீ குடும்பத்தோட குழந்தை குட்டிகளோட பார்க்க முடியாது, சென்சார் கிடையாது. வெப் சீரியல் மட்டும் எதுக்கு சென்சார் இல்லை? இப்ப நம்ம கஷ்டப்பட்டு எடுக்கிற படங்களை சென்சார் பண்றீங்க. பண்ணணும். அந்த அம்மா கூட கவிஞர் சொன்னாங்க, நிறைய பெண்கள் கூட அப்படின்னு. அது சிலருக்காக, கமர்ஷியலுக்காக சில ப்ரொடியூசர் பண்ண வேண்டி இருக்கு, வேற வழி இல்லை. அது அளவா எல்லாரும் குடும்பத்தோடு உட்கார்ந்து பார்க்கிற அளவுக்கு அது இருக்கணும். ஆனால் வெப் சீரியல் கேவலமா இருக்கு. நம்ம தமிழர்கள் கூட சிலர் அந்த படத்தை எடுத்து வல்கர் கெட்ட வார்த்தை அவ்வளவு யூஸ் பண்றாங்க. ஆக மத்திய அரசு வெப் சீரியலுக்கும் சென்சார் கொண்டு வரணும் என்பதை சொல்லி, இந்த என் சுவாசமே ஒரு அற்புதமான படைப்பாக வர வேண்டும். தமிழ் தெலுங்கு, இப்போ பாருங்க, தெலுங்குல எடுக்கிற படங்கள் பூரா டப் பண்ணி விஜய் டிவி ஓடிடில விடுறான். அதுல தமிழ் வில்லன்கள் எல்லாம் பயன்படுத்துறாங்க. ஒரு தமிழ் டப் பண்ணொன்னு சரத்குமார், சத்யராஜ், நாசர், சமுத்திரகண்ணி, இன்னும் நிறைய நடிகர்களை தெலுங்குல பிக்ஸ் பண்ணி நடிக்க வைக்கிறாங்க. அது என்னன்னா தமிழ்ல டப் பண்ணி இருமொழி படம் மாதிரி ஆக்கிடுறாங்க. அந்த மாதிரி தமிழும் மலையாளம் பண்ணது பெஸ்ட். நீ காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அதிகமாயிடுச்சு. அப்போ ஒரு படம் இருமொழியில் எடுத்தால்தான் செலவினங்களை கட்டுப்படுத்த முடியும், ஈஸியா ரிலீஸ் பண்ண முடியும். ஆகவே நல்ல அறிவுத்தரத்தோடு நல்லா யோசித்து
அற்புதமா பண்ணிருக்கீங்க. இந்த டைரக்டரை பாராட்டுகிறேன். ப்ரொடியூசர்ஸ் நம்ம அருமை தம்பி SKR, அர்ஜுன்குமார், ஜனனி அவர்களை பாராட்டுகிறேன். இயக்குனர் அண்ட் கேமராமேன் மணி பிரசாத் அவர்களை பாராட்டுகிறேன். மியூசிக் PJ மிக சிறப்பாக செய்திருக்கிறீர்கள். உங்களுக்கும் இதில் ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். ஆக கலந்து கொண்ட அத்தனை பேரையும் பாராட்டி என் சுவாசமே தமிழக மக்களின் சுவாசமாக விளங்க வேண்டும், வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எங்கள் அண்ணன் பையனோட பொண்ணுக்கு கல்யாணம் கடலூரில், அதனால் போயிட்டு அங்கே 7:30 மணிக்கு தான் முடிஞ்சு. அதுக்கப்புறம் அங்கேருந்து புறப்பட்டு வந்தேன். எல்லாரும் பெரியவங்கெல்லாம் மன்னிச்சிங்க லேட்டாக வந்ததுனால. என் சுவாசமே இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறணும். முக்கியமான நிறையா பெரியவர்கள் வாழ்த்திருக்காங்க. அதே மாதிரி நிறையா பத்திரிகை நிருபர்கள் வந்திருக்கீங்க, பத்திரிகை தோழர்கள் எல்லாரும் நல்லா இப்போ பூஸ்ட் பண்ணுறீங்க. எல்லா படமும் ஹிட் பண்ணுங்கிறதுக்காக நீங்கள் எல்லாமே ஆர்வம் பண்ணுறீங்க. சார் டைரக்டர் அண்ட் கேமராமேன் சொல்லும்போது சொன்னார், மலையாளம் படம் இங்கே ஓடலைன்னு. யார் சொன்னது? எத்தனை படம் இங்கே மலையாள படம் பெரிய ஹிட் ஆகிருக்கு. அதே மாதிரி தமிழ் படமும் அங்கே ஹிட் ஆகிருக்கு. என் படம் கூட நான் மலையாளத்தில் ரிலீஸ் பண்ண 120 நாள் போயிடுச்சு. அதனால் படம் எல்லாமே நல்லா இருந்தால் எப்படியா இருந்தாலும் ஓடும். உங்கள் படத்தை பொறுத்த வரைக்கும் ராஜன் சாரே சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாரு, படம் நல்லா இருக்குன்னு. அதுக்கப்புறம் வேறு யாரும் சொல்ல வேண்டியதில்லை. அதனால் இந்த படம் நல்லா ஓடும், நல்லா ஓடணும். எல்லா டெக்னீஷியனுக்கும் என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அங்கே பின்னாடி நிறையா பேர் இருக்கனால இதில் நின்று ரொம்ப நேரம் பேச வேண்டாம்னு நினைக்கிறேன். நானும் லேட்டாக வந்துட்டேன். வந்திருக்க அனைவருக்கும் நன்றி கூறி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறணும். இந்த வந்திருக்க அத்தனை ஆர்டிஸ்டும் மிகப்பெரிய வெற்றி பெறணும். எல்லா டெக்னீஷியன் குறிப்பாக மியூசிக் டைரக்டர் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. தம்பி சொல்லிகிட்டே இருந்தாப்புல. எல்லாருக்கும் அம்மா உங்களுக்கும் வாழ்த்துக்கள்மா, ஹீரோவுக்கும் வாழ்த்துக்கள், ஹீரோயினி எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லி விடைபெறதுக்கு முன்னாடி எப்போதும் அவர் மலையாளம்னு சொன்னதால நான் சொன்னேன், உலகத்திலே மூத்த மொழி தாய்மொழி தமிழ் தான். அங்கேயே நிறைய தமிழ் வார்த்தை தான் மலையாளத்தில் யூஸ் பண்ணுவாங்க. அந்த தமிழை எந்த இடத்துலையும் எப்பவும் மறக்காதீங்க. தமிழ்நாட்டுக்கு வந்ததான் எல்லாருமே ஹிட் ஆயிருப்பாங்க. எல்லாரும் நீங்க யாரை எடுத்துங்க, தமிழ்நாட்டுக்குள்ள கால் எடுத்து வச்சாதான் அங்க சித்தர்களும் புனிதர்களும் புத்தர்களும் வாழ்ந்துகிட்டு இருக்க இந்த பூமி. இந்த தமிழை என்றைக்கும் மறக்காம இந்த தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க, தமிழன் வென்றே தீர்வான். நன்றி, ஜெய்ஹிந்த். மேடையில் இருக்கிற சீஃப் கெஸ்ட் அன்பர்களே, beloved chief guest and charming chief guest and legends of movies, எல்லாருக்கும் என்னவருக்கும் இந்த சேனல்ஸ், PROs, mic crews, crew members and all, I am welcoming you from the bottom of my heart. இப்போ உதயகுமார் சார் சொல்லியாச்சு, இங்கேருந்து மலையாளத்தில் யாருமே ஏற்றுக்க மாட்டேன், டைரக்டர்ஸ் டெக்னீஷியன்ஸ் யாரையும் ஏற்றுக்க மாட்டேன். பட் வேறொரு விஷயம் இருக்குது சார், அதில் இங்கே உள்ள தமிழ் சினிமா டோட்டலாக கேரளாவில் ஏற்றுக்கிட்டுருக்கு. இங்கே எப்போ ரிலீஸ் பண்ணோம் அதே டேட்டில் கேரளத்தில் எல்லா இடத்துக்கும் ரிலீஸ் பண்ணோம். எல்லா தியேட்டரும் நிறைய ரஷ்ஷு தான். மலையாளத்தில் விரும்பி பார்க்கணும் ஜாஸ்தி, தமிழ் படம் அங்கே விரும்பி பார்க்கும். மிஸ்டர் விஜய் சாருக்கு அங்கே ஃபேன்ஸ் இருக்குது, கமல்ஹாசன் சாருக்கு ஃபேன்ஸ் இருக்குது, ரஜினி சாருக்கு ஃபேன்ஸ் இருக்குது, சூர்யா சாருக்கு ஃபேன்ஸ் இருக்குது. இங்கே மோகன்லாலுக்கு ஃபேன்ஸ் இல்லை, மம்முட்டிக்கு வேண்டாம் இருக்கா, இன்னும் நல்லது. ஓகே, எல்லாம் அது மட்டும் இல்லை, அங்கே ஒரு படத்தோட போஸ்டர் பட் ஹார்டிங்ஸ் வச்சது அல்ல, அங்கே ஹார்டிங்ஸ் வச்சுட்டு ஒரு படத்துல விஜய் சார் படத்துல ஹார்டிங்ஸ் வச்சுட்டு அதுல மேலே ஏறி இது என்ன பாலெல்லாம் ஊத்திட்டு ஒரு பையன் இறந்து போச்சு. விஜய் சார் அங்க வந்தாச்சு, அவருக்கு வேண்டாம், குடும்பத்தில் வேண்டாம் எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ அது வரல சார், மணிரத்னம் சார் ஸ்டார்ட் பண்ணியது மலையாளத்தில் தான் எனக்கு ஞாபகம். கன்னடமா அவர் மலையாள படம் பண்ணியிருக்கு சார். மௌனராகம் ஒரு மலையாள படம் பண்ணியிருக்கு, மலையாளத்தில் பண்ணியிருக்கு. பெரிய ரிலீஸ் பண்ணியிருக்கு, அங்கே படம் ரிலீஸ் பண்ணியிருக்கு, நல்லபடியாக ரிலீஸ் பண்ணியிருக்கு. பாலுமகேந்திர சார் பாலுமகேந்திர சார் தான் எனக்கு ரோல் மாடலே பாலுமகேந்திர சார். ஓகே 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 மாட்டேன். இது எல்லாரும் இது என்னோட ஃபர்ஸ்ட் படம். எல்லாரோட சப்போர்ட்டு, எல்லாரோட இது பிளஸ்ஸிங்ஸு, ப்ரேயர்ஸ் எல்லாமே இருக்கும்னு நினைக்கிறேன்.
இந்த படம் ஹிட் ஆகிறதுக்கு மற்ற இது முன்னாடி போகிறதுக்கும் எல்லாரோடையும் இது வேணும், பிளெஸிங்ஸ் வேணும், ப்ரேயர்ஸ் வேணும். நான் ரிக்வெஸ்ட் பண்ணது இந்த மேடையில். அதோட என் கூட ஒர்க் பண்ணி அது இந்த படம் ஆக்சுவலி வந்தது நம்ம முன்னாடி இருக்குது. என்னோட அசோசியேட்டர் ஒர்க் பண்ணிய மிஸ்டர் கோவை பாலு சார் தான் ராஜா சார்னு எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியது. ராஜா சாரோட ஃப்ரெண்டு தான் ப்ரொடியூசரு. ராஜா சார் ராஜா சாரோட ஃப்ரெண்டு தான் ப்ரொடியூசரு. ஒரு சில டைமில் வந்து சிலர் வந்து ஒரு கடவுளாக நம்ம முன்னாடி வரும் வந்து ராஜா சார் வந்து எனக்கு ஆக்சுவலி நான் அந்த படத்துக்கு டிஸ்கஷன் போயது ஒரு டியூபி ஒரு படத்துக்கு பண்ணணும்னு நினச்சி தான் எனக்கு போயது. திடீர்னு ஒரு வந்து கேட்டாச்சு உங்களுக்கு ஏதாவது சப்ஜெக்ட் இருக்கா, அப்போ இருக்குன்னு சொல்லுங்க ரோட்ல இருந்து சொல்லிடுச்சு. சார் இப்படி சொல்ல முடியாது, வந்து நமக்கு உள்ளூர்காரலாம் ஏதாவது ஒரு கொஞ்சம் சவுண்டும் இல்லாத ஒரு இடத்துல உட்காரலாம் சொல்லியாச்சு. அப்படிதான் சப்ஜெக்ட் சொல்லி விட்டுனா வந்து அவர் கை வந்துட்டு நெக்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லியாச்சு. சார் எப்படி சார் முடியாது, 1 month இன்னைக்கு ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்கு நிறைய ஒர்க் இருக்குது, நிறைய இது இருக்குது, 1 month இப்படி ஸ்டார்ட் பண்ண முடியும், இங்கே கொஞ்சம் டைம் வேணும்னு சொல்லிடுச்சு. அப்படி தான் இது படம் உருவாக்கி இது பண்ணுறது. அதுக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து என்னோட கூட ஒர்க் பண்ணியா ஈச் அண்ட் எவ்ரி டெக்னீஷியன்ஸ் எல்லாரும் வந்து 15 years 20 years வந்து சேர்ந்து ஒர்க் பண்ணியது. அதுதான் சார் நிறைய பேர் மலையாளத்துக்கு வந்ததுன்னு நினைக்கிறேன். டெக்னீஷியன்ஸ் நிறைய பேர் மலையாளத்துக்கு வந்ததுன்னு. அதோட லீலிச்சிச்சு வந்து எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்து தெரியும். எனக்கு அம்மா தான், என்னோட அம்மாவும் தெரியும், அவர் ஃபோனில் பேசும். எனக்கு அம்மா இறந்து போச்சு. இப்போ அவரோட ஸ்தானத்தை வந்து நான் அவரே தான் எதிர்பார்த்துட்ருக்கு அம்மாவாட்டு. பின்ன என்னோட ஃப்ரெண்ட்ஸு இது எல்லாருமே சப்போர்ட் பண்ணியிருக்கு. அண்ட் ஐ ஆம் வெரி proud to say that proud and happy to say that சஞ்சய் குமார் சார் வந்து என்ன வேணும் அதுதான் கேட்குது, உங்களுக்கு என்ன வேணும் அது மட்டும்தான் கேட்குது. அதெல்லாம் கரெக்டாக பண்ணி தந்தது. அவருக்கும் வந்து நன்றி சொல்லுது. அண்ட் ஈச் அண்ட் எவ்ரி மெம்பர்ஸ் ஆஃப் த crew and all the peoples came over here and spent the time for this small movie audio launch. Thank you very much. என் சுவாசமே இந்த படத்தோட ட்ரெய்லரும் சாங்கும் முன்னாடி எனக்கு நண்பன் ஸ்ரீ காமிச்சிருந்தாரு, விஷுவலாக பார்த்துருந்தேன். ஒரு இயக்குனரே ஒரு படத்தோடைய ஒளிப்பதிவாளராக இருக்கப்ப என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா, அவர் என்ன நினைக்கிறாரோ அழகாக எடுத்துடலாம், டைம் ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சிடலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து விஷுவல்ஸ் வந்து மொபைலில் பார்க்கப்பே ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் டிஓபியாகவும் டைரக்டராகவும் அந்த அவருடைய டேலண்ட் அதில் தெரிஞ்சது. அண்ட் மியூசிக் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க சார். அண்ட் நான் வந்து அருணகிரி சாருக்கு வந்து நான் விஷ் பண்ணேன். ஏன்னா அவர் ஒரு இசையமைப்பாளர் ஒரு மேடையிலேருந்து இன்னொரு இசையமைப்பாளர் வந்து பாராட்டுறாருன்னா, ஒரு தமிழனா அவர் வந்து ஒரு மலையாளம் தெரிஞ்ச ஒரு இசையமைப்பாளருக்கு வந்து உதவி பண்ணிக்கிறது வந்து ரொம்ப பெருமை. அண்ட் நன்றி அருணகிரி நாதன் அண்ணா. அண்ட் இந்த படத்தில் ஆதர்ஷ்கிட்ட இப்போ தான் கேட்டேன். ஸோ 28 daysலேயே வந்து இந்த ஷெடியூல் கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்களாம். பிகாஸ் ஆஃப் த ப்ரொடியூசர்ஸ் ரொம்ப பிளான்டாக அந்த விஷயத்தை கரெக்டாக பண்ணியிருக்காங்கன்றதும் கேள்விப்பட்டேன். அண்ட் ஜாயின்ட் ப்ரொடியூசராக இருக்கக்கூடிய ஸ்ரீ அண்ட் வாழ்த்துக்கள் செல்லத்துறை அண்ணா. ஸோ அவர் இன்விடேஷன்லாம் வேணாம், நான் ஃபோன் பண்ணாலே வந்து நான் இல்லை கண்டிப்பாக இன்விடேஷன் கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு தேடி வந்து கொடுத்துட்டு போனாங்க இன்விடேஷனை பிரிண்ட் பண்ணி. ஸோ அதான் அந்த கெஸ்ட் ஆஃப் கல்ச்சர், அவங்கள வந்து நம்ம ஒரு விருந்தினரை வந்து எந்த அளவுக்கு நம்ம ஹானர் பண்ணுன்றது ரொம்ப அழகாக தெரிஞ்ச ஒரு டீம். பிகாஸ் இவங்கள மாதிரி ஆட்கள் தான் வெளியே வரணும். அண்டு இந்த படத்தில் வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, பிஆர்ஓ ஆனந்தன்னா அவருடைய இன்வால்மெண்ட். அண்டு விஜய் பண்ணுறப்போ அவங்க சொன்னாங்க ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு வந்து பாராட்டினாங்க. இது எனக்கு ரொம்ப நான் ஆரம்ப காலத்துலேருந்தே நினச்சிருக்கேன். என்னோட முதல் படம் கேரள நாட்டிலும் பெண்கள்ல இருந்து ஆசைப்பட்டது இன்றைக்கு நடக்க முடியல. பட் இந்த மேடையில் அது நடந்திருக்கு. அப்புறம் அழகா மலையாளம் பேசின இந்த மேடை காலையிலேயே வந்து நம்மளை ஒரு மலையாள தேசத்துக்குள்ளே கூட்டு போனதுக்கு ஒரு ஃபீல் இருந்தது. அவங்க பேசின மலையாளம் நமக்கு அழகாக புரிகிற மாதிரியும் இருந்தது, அது கேட்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. தேங்க்ஸ் அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. அண்ட் படத்தோட டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே வந்து ஸ்டேஜில் ஹானர் பண்ணியிருந்தாங்க. அதுவும் ஒரு புதுமையான விஷயம். இது மாதிரி இனிமேல் வரக்கூடிய இதில் இருக்கணும். அண்ட் இந்த ஸ்டேஜில் நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு ரெக்வஸ்ட் என்னென்னா,
ப்ரொடியூசர் கவுன்சில்லேருந்து வந்திருக்காங்க, டைரக்டர் கவுன்சில்லேருந்து வந்திருக்காங்க, டிஸ்ட்ரிபியூட்டர் கவுன்சில்லேருந்து வந்திருக்காங்க. எல்லாமே பெரிய பெரிய லெஜெண்ட்ஸாக வந்திருக்காங்க. அதே மாதிரி நீங்கள்லாம் சேர்ந்து இனிமேல் நடிகர் சங்கத்துலேருந்து யாரையாவது கூப்பிட்டீங்கன்னா மேடைகளில் வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கும். ஸோ பெரியவங்களாம் சேர்ந்து அது ஒரு விஷயமா பேசி நடிகர் சங்கத்தில் வந்து யாராவது ஒவ்வொரு ஆடியோ லான்ச்சுக்கும் வந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் கவரேஜ் நல்லாயிருக்கும், அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும். நடிகர் தானே இருந்தாலும் நான் இப்போ வளர்ந்து வந்துட்டு இருக்கேன். ஒரு வளர்ந்த நடிகர்கள் யாராவது வந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ரெக்வஸ்டாக தான் ஒரு ரெக்வஸ்டாக தான். எனிவே ஒட்டுமொத்த டீமுக்கும் வாழ்த்துக்கள். இந்த மாதிரி சின்ன பட்ஜெட் படம் பண்ணுறது ஈஸியாக இருக்குது. பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த சேல்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன்லேயும் இதே மாதிரி ஒரு ஸ்மால் ரெக்வஸ்ட் தான். என்னென்னா சேட்டலைட்டு, ஓடிடி இந்த மாதிரி விஷயங்களில் எப்படி படம் ஸ்டார்ட் பண்ணுறப்போ ப்ரொடியூசர் வந்து மெம்பர் ஆகுறப்போ அவங்களுக்கு எந்த ஒரு வரவேற்பு இருக்கோ, அதுவே அவங்க படம் முடிச்சதுக்கப்புறம் சேல்ஸுக்கும் ஓடிடி அண்ட் சேட்டலைட்ஸ், எஃப்எம்எஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லையும் எல்லா கவுன்சிலும் இணைஞ்சு அவங்களுக்கு ஒரு கைடன்ஸ் பண்ண நல்லாயிருக்கும். ஏன்னா நான் சின்ன பட ஹீரோன்றனால சொல்கிறேன். என்னோட ப்ரொடியூசர்ஸ் வந்து அந்த படம் முடிச்சதுக்கப்புறம் சேல்ஸ்க்காக பல கஷ்டங்கள் கூடவே இருந்து பார்க்கறதுனால சொல்கிறோம். நிறையா சின்ன படங்கள் வந்துகிட்டே இருக்குது. ஸோ எல்லா கவுன்சிலும் சேர்ந்து வர ப்ரொடியூசருக்கு சப்போர்ட் பண்ணுறது ஒரு ரெக்வஸ்ட் அந்த ஸ்டேஜில் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. வணக்கம். இது என்னோட 4வது படம். இந்த படம் என் சுவாசமே படத்தில் எனக்கு பாட வாய்ப்பு கொடுத்த பிஜே சருக்கும் அண்ட் மணி பிரசாத் சருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள். அண்ட் சாங் நான் ப்ரிப்பேர் பண்ணல. தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. பண்ணுமா? ஒரு 2 லைன்ஸ் மட்டும் பாடுறேன். படரும் ஒரு மோகத்தீயாய் தனிப்போம், அடங்காத பேரின்பத்தாகம் ஜெயிப்போம், சூடாக குதிக்கின்ற உலையில் முத்தம் ஏராளம் பரிமாறலா. താങ്ക് യു. എനിക്ക് അഭിനയിക്കാൻ സാധിച്ചില്ല. ഒരുപാട് സന്തോഷമുണ്ട്. മണിപ്രസാദ് സാറിനോട് ഞാൻ ഒരുപാട് നന്ദി പറയുന്നു. കാരണം 10-15 വർഷമായി അദ്ദേഹത്തെ എനിക്കറിയാം. ഞാൻ അദ്ദേഹം ചെയ്ത ക്യാമറയിൽ ഒരുപാട് വർക്കുകൾ ചെയ്തിട്ടുണ്ട്. പക്ഷെ ഇപ്പോൾ അദ്ദേഹം തമിഴ് പടം ചെയ്യുമ്പോഴും ഫസ്റ്റ് ടൈം എന്നെ വിളിച്ചു. ഒരുപാട് സന്തോഷമുണ്ട്. ഒരുപാട് നന്ദിയുണ്ട്. ഇത് ഞങ്ങളൊരു ഫാമിലി പോലെ ചെയ്ത ഒരു ഫിലിമാണ്. എല്ലാവരും പരസ്പര സ്നേഹത്തോടു കൂടി ചെയ്തൊരു പടമാണ്. അതിന് ഇതിൽ ഉണ്ടായിരുന്ന എല്ലാ ക്രൂ മെമ്പേഴ്സിനോടും ഞാൻ ഒരുപാട് നന്ദി പറയുന്നു. അതോടൊപ്പം തന്നെ ഇതിനെ ഒരു സിനിമ ചെയ്യുമ്പം അതിന് നമുക്കൊരു പ്രൊഡ്യൂസർ അദ്ദേഹം വേണം. അദ്ദേഹം നല്ല സഹകരണം, നല്ല സ്നേഹത്തോടു കൂടി നിന്ന ഞങ്ങളുടെ പ്രിയപ്പെട്ട പ്രൊഡ്യൂസർ ഫാമിലിയോട് പ്രത്യേകം നന്ദി പറയുന്നു. ഈ പടം ഒരു സൂപ്പർ ഹിറ്റ് ആക്കുവാൻ എല്ലാവരുടെയും പ്രാർത്ഥനയും സ്നേഹവും അനുഗ്രഹവും വേണം. ഇതിൽ അഭിനയിച്ച എന്റെ മോനായിരുന്നു നായകൻ. നന്നായി ചെയ്തിരിക്കുന്നതായി തോന്നുന്നു. തീർച്ചയായും അവൻ കൂടുതൽ ഉയരങ്ങളിലേക്ക് എത്തട്ടെ. എന്റെ മക്കളൊക്കെ ഒത്തിരി ഉയരങ്ങളിലേക്ക് അഭിനയിച്ചവരൊക്കെ പോയിട്ടുണ്ട്. അതേപോലെ തന്നെ ഈ മകനും കൂടുതൽ ഉയരത്തിലേക്ക് എത്തട്ടെ എന്ന് ഞാൻ പ്രാർത്ഥിക്കുന്നു. ഈ പടം ഒരു സൂപ്പർ ഹിറ്റ് ആവാൻ എല്ലാവരുടെയും പ്രാർത്ഥനയും അനുഗ്രഹവും ഉണ്ടാകാൻ പ്രാർത്ഥിച്ചുകൊണ്ട് നിർത്തുന്നു. നമസ്കാരം. சொல்லுன்னு எனக்கு தெரியல. வேதியில் இருக்கிற பெரியவருக்கு வணக்கம், பெரியவருக்கும் வணக்கம். வேதியில் இருக்கிற பெரியவருக்கு என் வணக்கம். மீதி என் തങ്കച്ചിമാര്, അണ്ണന്മാര് എല്ലാവർക്കും ഉണ്ടാ വണക്കം. ഇനി മലയാളത്തിൽ പറയാതാ നല്ലത് ഇല്ലേ? വേദിയിലിരിക്കുന്ന മാന്യ വ്യക്തികൾക്കും എന്നെ ഞാനാക്കിയ എൻ്റെ സഹോദരി സഹോദരന്മാർക്കും എൻ്റെ നമസ്കാരം. ഇവിടെ ഇന്ന് നിങ്ങളുടെ എല്ലാവരുടെ കൂടെ നിൽക്കാൻ സാധിച്ചതിൽ എനിക്ക് വലിയ സന്തോഷമുണ്ട്. ഇവരീ പറയുന്ന അത്ര വലിയ ആളൊന്നും അല്ല ഞാൻ. ഇന്നും ഈ കലാഫീൽഡിലെ ഒരു നേഴ്സറി കുട്ടിയാണ് ഞാൻ. എന്തായാലും ഇവിടെ എത്തിച്ച ഭഗവാനോടും എൻ്റെ ഗുരുനാഥന്മാരോടും എൻ്റെ അമ്മയോടും ഞാൻ ആദ്യമായിട്ട് ഞാൻ അനുവാദം ചോദിക്കുകയാണ്. എൻ്റെ അമ്മയുടെ ഒരു അനുഗ്രഹമാണ് ഞാൻ ഇന്നിവിടെ നിൽക്കുന്നത്. പിന്നെ ഈ എൻ ശ്വാസമേ എന്നുള്ള പടം അതിൻ്റെ ഡയറക്ടറും റൈറ്ററും ക്യാമറാമാനും എല്ലാമായ മണിപ്രസാദ്, അത് എനിക്കിന്ന് ഒരു ഡയറക്ടറല്ല, എൻ്റെ മകനാണ്. ഞാൻ അത്രയും ചെറുപ്പം തൊട്ട് ഞങ്ങൾ സ്റ്റേജ് ആർട്ടിസ്റ്റ് ആയിരുന്നു, തിയേറ്റർ ആർട്ടിസ്റ്റ് എന്ന് പറയും. ഇവിടെ സ്റ്റേജിൽ നാടകത്തിന് പോകുന്ന സമയത്ത് പോലും എൻ്റെ മകനായിട്ട് എൻ്റെ കൂടെ ഉണ്ടായിരുന്ന ഒരു വ്യക്തിയാണത്. അവൻ ആദ്യം ക്യാമറ ചെയ്തു,
അസിസ്റ്റന്റ്, അസോസിയേറ്റ്, ഇൻഡിപെൻഡൻ്റ് ആയിട്ട് ചെയ്തു. അതിലൊക്കെ ഞാൻ വർക്ക് ചെയ്തു. അവസാനം അവൻ ഒരു റൈറ്ററായി, ഒരു ഡയറക്ടറായി. അതിലൊരുപാട് അവനെ പ്രസവിച്ച അമ്മ സന്തോഷിക്കുന്നതിൽ കൂടുതൽ ഞാൻ സന്തോഷിക്കുന്നു. പിന്നെ ഇതിൻ്റെ പ്രൊഡ്യൂസർക്ക് ഞാൻ ആദ്യമായി നന്ദി പറയട്ടെ. തമിഴിൽ ആദ്യമായിട്ട് ഒരു സിനിമ സംവിധാനം ചെയ്യുക, അവൻ്റെ കഥ അവൻ സംവിധാനം ചെയ്യുക, അവൻ ക്യാമറ ചെയ്യാന്ന് പറഞ്ഞപ്പം അതിന് മുതൽ മുടക്കാം എന്ന് പറഞ്ഞ ആ പ്രൊഡ്യൂസറെ ഞാൻ ആദ്യമായി നമസ്കരിക്കുന്നു. ആ ഒരു ധൈര്യം കാണിച്ച് അവനൊരു വായ്പ കൊടുത്ത് ആ പ്രൊഡ്യൂസറെ ഞാൻ ഒരിക്കൽ കൂടി ഞാൻ എന്താ പറയേണ്ടതെന്നറിയില്ല, അത്രയും ഞാൻ അദ്ദേഹത്തോട് നന്ദി പറയുകയാണ്. ഇപ്പം നമ്മൾ കണ്ടുവല്ലോ അല്ലേ, അവൻ്റെ കഴിവനുസരിച്ച് എല്ലാവരും നല്ല സഹകരണമായിരുന്നു. നല്ല സഹകരണം എന്ന് പറഞ്ഞാൽ എല്ലാവരും നല്ല സഹകരണം. ഇപ്പം ആ ഒരു സോങ് കണ്ടപ്പോൾ തന്നെ നമുക്ക് അറിയാലോ ഏകദേശം ആ പടം എന്താണെന്നുള്ളത്. എന്തായാലും എനിക്കൊരൊറ്റ അപേക്ഷ മാത്രമേ ഉള്ളൂ, എല്ലാവരും അവൻ്റെ ഈ പടം അതിൻ്റെ അഭിപ്രായങ്ങൾ പറഞ്ഞ് അവന് നല്ലൊരു വായ്പ കൊടുക്കണം. ഈ പടം നല്ല രീതിയിലായിട്ടുണ്ട് എന്നുള്ളത് നമുക്ക് 100% വിശ്വാസമാണ്. അത് എല്ലാവരിലും ആ പടം എത്തിക്കാൻ എന്ത് വേണമെന്നുള്ള പരസ്യവും കാര്യങ്ങളും അത് ചെയ്ത് അവന് നല്ല ഒരു പേര് വാങ്ങിക്കൊടുക്കുക. നമ്മുടെ പ്രൊഡ്യൂസർക്കും അതുപോലെ അതിന് ആ പണം ഇറക്കിയ അദ്ദേഹത്തിന് മനസ്സമാധാനം, നല്ല സന്തോഷം കൊടുക്കാൻ നിങ്ങൾ എല്ലാവരും വിചാരിച്ചാൽ സാധിക്കും. ഇതിലുള്ള എല്ലാവർക്കും ഒരുപാട് നന്ദി പറയാണ് ഞാൻ. പിന്നെ അതിൽ കൂടുതൽ എനിക്ക് ഇതിലൊരു ക്യാരക്ടർ തന്നതിൽ ഏറ്റവും വലിയ സന്തോഷം. പക്ഷെ എനിക്ക് ക്യാരക്ടർ തന്നില്ലെങ്കിൽ അവൻ കിടന്നുറങ്ങില്ല, അത് വേറെ കാര്യം. ഉറക്കത്തിൽ ഞാൻ ചെന്നും കഞ്ഞിട്ട് തല്ലും. പിന്നെ ഇവിടെ ഒരു അപ്പൊ നിങ്ങൾക്ക് കോമഡി മലയാളം അറിയുമെന്നറിയില്ല. ഈ കുട്ടി ഇവിടെ ഇന്ന് ഈ പറഞ്ഞ കുട്ടി പറഞ്ഞു ഇപ്പൊ കണ്ട പാട്ടിയാന്ന് തോന്നില്ല, പാട്ടിയാന്ന് പറഞ്ഞെന്ന്. എന്നിട്ട് വേണം പാട്ടി ക്യാരക്ടർ ആരെങ്കിലും വിളിക്കുമ്പം പറയാൻ അത് പാട്ടിയൊന്നും അല്ലാന്ന്. ഇങ്ങനെ ഒരു പാര പണിയേണ്ട വല്ല കാര്യമുണ്ടോ? എങ്ങനെങ്കിലും പാട്ടി ക്യാരക്ടർ ചെയ്ത് ജീവിച്ചോട്ടെ എന്നല്ലേ വിചാരിക്കേണ്ടത്? തമാശ പറഞ്ഞ കേട്ടോ മോളെ, സോറി, തമിഴ് പറയാൻ അറിയില്ല, അതുകൊണ്ടാ പറയണമെന്നൊക്കെ വിചാരിച്ചിട്ടാണ് സ്റ്റേജിൽ കയറിയത്. സ്റ്റേജിൽ കയറിയപ്പോൾ തോന്നി പറഞ്ഞാൽ ശരിയാവില്ല, കോളായി പോകുന്നു. അതുകൊണ്ട് എല്ലാവർക്കും ഒരിക്കൽ കൂടി നന്ദി, നമസ്കാരം. ഇവിടെ വന്ന് ഇത്രയും വലിയ ആൾക്കാരുടെ കൂടെ നിൽക്കാനും അവരെ കൂടെ നിന്ന് ഒരു മൊമെന്റോ വാങ്ങാൻ സാധിച്ചതിലും ഞാൻ ദൈവത്തോട് ഒരുപാട് നന്ദി പറയുകയാണ്. എല്ലാവർക്കും ഒരിക്കൽ കൂടി നന്ദി, നമസ്കാരം.